நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இது வாடாமல வண்ணத்தில தாமரை மலர் என் வாசனையை தெரிந்திடாதவர் தமது வார்த்தையினால் ஜீவன் தருபவர் தமது வார்த்தையினால் ஜீவன் தருபவர் தரோணிகள் தமலர் சுராதமலர் தரோணிகள் தமலர் சுராதமலர் உலகத்தலையில் பிறந்து விட்டார் அதனால் எங்கள் உள்ளம் இன்னும் பொங்குதே அதனால் எங்கள் உள்ளம் வெற்றி பொங்குதே சிங்கார பறவையே பாலகன் பிறந்து விட்டார் தெரியுமா இயேசு பாலகன் பிறந்து விட்டார் தெரியுமா பாலகன் பிறந்து விட்டார் தெரியுமா இயேசு பாலகன் பிறந்து விட்டார் தெரியுமா குருவியே சிங்கார பறவையே குருவியே சிங்கார பறவையே பாலகன் பிறந்து விட்டார் தெரியுமா இயேசு பாலகன் பிறந்து விட்டார் தெரியுமா பாலகம் பாடுதே வந்ததே அழிந்து பூவரகை பொழிது ஒன்றுமல்லே பூப்பூத்து பூங்குயிலும் பாடும் கண்டவற்றை கைப்பிடித்து பூவரை பொழிது செத்தலையில் இயேசு பிறந்தார் பாவிகளை மீட்க பிறந்தார் கண்டலையில் இயேசு பிறந்தார் பாவிகளை மீட்க பிறந்தார் எழுந்தவனே அமர்ந்து கண்டவனை கைப்பிடித்து பூவரை பொழிது ஒன்றுமல்லே பூப்பூத்து பூங்குயிலும் கண்டவற்றை கைப்பிடித்து பூவரை பொழிது செத்தலையில் இயேசு பிறந்தார் பாவிகளை மீட்க பிறந்தார் செத்தலையில் இயேசு பிறந்தார் பாவிகளை மீட்க பிறந்தார் தேர்ந்தெடுத்தார் மாதேவர் அல்லாஹ்வே தொழுவோம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே வானவர் குவிமானிட
சாய்க்கலானாய். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. எங்கும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்கத்தையும் படைத்தாடு சர்வ வல்லமையும் மகாக்கணம் குழந்தை அன்பின் பரலோக தகப்பனை இன்று முதல் தகப்பனை இந்த மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதுவரைக்கும் மூர்த்தியினுடைய வீட்டில் இருக்கிற குழப்பங்கள் எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால மகனுடைய சரீரத்தை விட்டு அப்பா அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போ என்று நாங்கள் கட்டினோம். குடும்பத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். அக்கினி ஸ்தம்பத்தை வைக்கிறோம், மேக ஸ்தம்பத்தை வைக்கிறோம். ஆண்டவரே அக்கினியை போட விரும்புகிறேன், அது இன்றைக்கே பற்றி எரிய விரும்புகிறேன் என்று சொன்னவரே நீரே இந்த வேளையில இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. அப்பா தகப்பனுடைய குடும்பத்துல அப்பா கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகளை கொண்டு வந்து ஏற்ற தாழ்வுகளை கொண்டு வந்து ஆண்டவரே குடும்பத்துல குழப்பங்களை கொண்டு வந்து அப்பா தகப்பனை அப்பா ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியாமல் ஆண்டவரே தகப்பனை ஒருவருக்கு ஒருவர் குற்றங்களை சொல்லி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தகப்பனே அப்பா குழப்பங்களுக்கு ஆளாயிருக்கிறார்கள். யார் தகப்பனை அப்பா குற்றங்களை செய்திருந்தாலும் கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிந்து அப்பா மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்து ஒருவருக்காக ஒருவர் தகப்பனை பாரங்களை சுமந்து ஆண்டவரே தேவனால் இணைக்கப்பட்டது மனுஷனால் பிரிக்க கூடாது என்ற வசனத்தின் பிரகாரமாய் கர்த்தர் தாமே உம்முடைய மகனை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இப்பொழுது மகனை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகனுக்குள்ள இருக்கிற எல்லா அசுசியான காரியங்கள் ஆண்டவரே எல்லா தகப்பனை போதை வஸ்துகளான காரியங்கள் எல்லாம் விலகி உடைய மகன் இப்பொழுதே கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவீராக. மீண்டும் தகப்பனை மனைவி பிள்ளைகளோடு சுக வாழ்வு வாழ அப்பா தகப்பனை ஆரோனுடைய கோல் அப்பா விரைவில் துளித்தது போல உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்றும் ஆண்டவரே ஆகிய இயேசு கிறிஸ்து அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருகிறவர்களே நான் வழி நடத்துவேன் என்று சொன்னீரே. அப்பா மகனை வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறேன், ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே விசேஷமாய் தகப்பனே அப்பா மூர்த்தி மற்றும் கௌதமி மற்றும் ராசுகுட்டிக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ட்ரைனிங் ஸ்கூல்ல நடத்தின பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா. கர்த்தருடைய ஆவியானவரே தொடர்ந்து தகப்பனுடைய பிள்ளைகள் வாகனத்தை ஓட்டுவதற்கான ஞானமும் வயதும் வந்ததுக்கு பின்பு தகப்பனை மற்றவர்கள் ட்ரைனிங் கொடுக்கணுன்ற எண்ணத்தை இன்றைக்கு அந்த சிறு பிள்ளைகளுடைய இறுதிக்கிற கர்த்தர் வைத்து ஆண்டவரே இதோ தகப்பனுடைய மகளுக்கு ஏதோ தகப்பனை ஏதோ ஒரு அப்பா தகப்பனை அப்பா நல்ல தகப்பனை ஒரு பாதுகாப்பு நீர் அந்த பாதையில கொடுத்து ஆண்டவரே அந்த இடத்துல பெரிய ஆபத்து உண்டாகாதபடிக்கு அந்த சின்ன பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு ஆண்டவரே அப்பா கர்த்தர் தாமே பாதுகாத்து கொடுத்தீரே. ஆண்டவரே தகப்பனே அப்பா தகப்பனே அப்படிப்பட்ட பாதுகாப்பு நீ கொடுக்காவிட்டால் வயது முடிந்தோன்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேலியாக பேசியிருப்பார்கள். அப்படிப்பட்ட தகப்பனை கேலி பேச்சுகளுக்கு இடம்பெறாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்த ஆசீர்வதித்ததுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு விஷயம் இந்த குடும்பத்துல இருக்கிற இந்த 3 பேரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்தி தகப்பனை புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதல்களை ட்ரூ லைட் மிஷன் சார்பாக இந்த குடும்பத்துக்கு வாழ்த்து சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிற ராஜா. நம்முடைய பிள்ளைகளுடைய வேலைகள் ஆண்டவரே அப்பா தகப்பனை அவங்க 2 பேர் சொன்னாங்க ஓரளவுக்கு இப்பொழுது தகப்பனை ஜெபித்து அந்த கடன்கள் எல்லாம் கட்டப்பட்டு ஆயிற்று என்று சொன்னாங்க. அதை கட்டி முடிக்க கர்த்தர் உன்னதத்தின் பலனை கொடுத்ததுக்காக நன்றி, மகிமையின் பலனை கொடுத்ததுக்காக நன்றி, வல்லமையின் பலனை கொடுத்ததுக்காக நன்றி. தொடர்ந்து 2025ஆம் ஆண்டுக்குள்ள அடியெடுத்து வைக்கிற இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை சிதாகுமாரின் பரிசுத்த ஆவி நாமத்தினால புதிய நினைவு, புதிய கிருபை, புதிய தகப்பனை வல்லமை, புதிய அபிஷேகம், புதிய மகிமை எல்லாம் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரை ஒரு விஷயம் கூட தகப்பனே அப்பா தகப்பனை நெஸ்தருக்காக ஆண்டவரை சாகம் ராஜாவுக்காக மூர்த்தி குடும்பங்களுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனை இந்த குடும்பங்களில இந்த தேவ சமாதானம் ஆண்டவரே தேவ சமாதானம் ஒரு நதியை போல பாய்ந்து வரும் என்று சொன்னேன். இன்னைக்கு அப்பா இதோ மூர்த்தியினுடைய உள்ளத்துல இருக்கிற எல்லா குழப்பங்களையும் மாற்றி என்னுடைய தேவன் என்னோடு எப்பொழுதும் கூட வருவார். விரைவில் என் குடும்பத்தை எனக்கு கூட்டி சேர்த்து கொடுப்பார். நான் மறுபடியும் மீண்டுமாய் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு செழிப்புள்ள வாழ்க்கைக்கு போவேன் என்று எடுத்திருக்கிற தீர்மானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கூறுங்க. உன்னை விட்டு நான் விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொன்ன தெய்வமே, உன் தாயின் கர்ப்பத்துல உன் நாவுல சொல் பிரவாகத்துக்கு முன்பாகவே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தெய்வமே, அப்படியா பெங்களூர் பட்டணத்தெல்லாம் கொண்டு வந்து உங்களுடைய மகனை கர்த்தரை அறிந்து கொள்ள திரும்ப செஞ்சீங்க. இப்பொழுது கூட நாங்கள் மறுபடியும் அதே தெய்வன் தகப்பனை அவரை அறிமுகப்படுத்தி மகிமைப்படுத்தி அவருடைய மகனுடைய இறுதிக்குள்ள வைக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த மகனை எடுத்து வல்லமையாய் தகப்பனை பயன்படுத்துங்க.
என் அப்பா தகப்பனை என்னுடைய குடும்பம் அப்பா தகப்பனை கலைந்து போனது, ஆனால் இன்னைக்கு இயேசுவோ அந்த குடும்பத்தை சேர்த்தார் என்று தகப்பனுடைய மகன் சொல்ல அதுல நீங்க மட்டும் மகிமைப்பட ஆண்டவரே, இங்க இருக்கிற எத்தனையோ குடும்பங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த தேவன் அப்பா தகப்பனை மூர்த்தி மட்டும் அப்பா தகப்பனை தள்ளி வைத்து பச்சாபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. கர்த்தர் தகப்பனை மகிமையின் காலத்தில் இறங்கி முடிச்சுட்டு சாலோமுடைய மனைவிக்காக ஆண்டவரே தகப்பனை 2 பிள்ளைகளுக்காக படிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை சாலோம் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிறவனாக சாட்சி உள்ளவனாக அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் வந்து ஆண்டவரே மகிமை குறைந்து தகப்பனை வாழ்க்கை கொடுத்ததுக்காக நன்றி. ஆசீர்வாதத்தை தொடர்ந்து மனைவி பிள்ளைகள் எல்லாம் ரசிக்கப்பட உதவி செய்யும். ஆண்டவரே தகப்பனை நீதாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபை மகிமை தந்து ஆசீர்வதிங்க. அப்படியா எஸ்தருக்காக பாலாஞ்சிக்காக ஆண்டவரே தகப்பனை அப்பா தகப்பனை குட்டி பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தகப்பனை விரைவில் அந்த தகப்பனை எல்லா தகப்பனை வெளியே ஆட்டங்களில் இருந்து வெளியே வந்து பாலாஜி ஆண்டவரை தொடர்ந்து தேவனுக்காக உண்மையாய் ஜீவிக்க, கட்டின மனைவிக்காக உண்மையாய் ஜீவிக்க, நல்ல புருஷனாக இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் திரும்ப ஆசீர்வதி பலப்படுத்தும். அப்படியா தகப்பனை இன்னுமாய் தகப்பனை மகள் கையிட்டு செய்கிற வேலைகளெல்லாம் ஆசீர்வதி போக்குவரத்தில் பாதுகாத்துப்படுது பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் தகப்பனே அப்பா இனிய நாளுக்காக ஆண்டவரை மூர்த்தி குடும்பத்திற்கும் ஆண்டவரே சாலோம் ராஜாவுடைய குடும்பத்திற்கும் ஆண்டவரை எஸ்தருடைய குடும்பத்திற்கும் அப்பா மறுபடியுமாக மேரி கிறிஸ்துமஸ் என்றும் புத்தாண்டு வாழ்த்துன்னு சொல்லி விடைபெறுகிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.